இன்று சடங்காகி போன மே தினம் அன்று இந்திய விடுதலைக்கு வித்திட்டது எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நாடு முழுவதும் மே தினம் இன்னைக்கு கொண்டாடப்படுது. மே தினம் அப்படின்னாலே தொழிலாளர்களுடைய உரிமைகளை ஓங்கி ஒலிக்கும் தினமாக, தொழிலாளி வர்க்க ஆட்சிக்கு அடித்தளமிடும் நாதமாக முழங்கி வந்த காலம் இப்போ மாறி சுதந்திர தினத்துக்கு கொடியேற்றி மிட்டாய் வழங்குற மாதிரி ஒரு சம்பிரதாய தினமாக மே தினம் மாறி இருக்கு. முதல்ல மே தினம் உருவானதை சுருக்கமாக பார்க்கலாம். 1880ஆம் ஆண்டில் உலகில் தொழில் புரட்சியை தொடர்ந்து நிறைய நாடுகளில் தொழிற்சாலைகள் பிரம்மாண்டமாக எழுந்து நின்றுச்சு. ஆனால் நாள் ஒன்றுக்கு ஒரு நாளைக்கு 15 முதல் 18 மணி நேரம் வரை உழைக்கணும் அப்படிங்கிற கட்டாயத்தால் உலகின் பல நாடுகளில் தொழிலாளர்கள் அவதிப்பட்டு கொண்டிருந்த சமயம் அது. இதை எதிர்த்து அப்பப்போ வேலைநிறுத்தங்களும் போராட்டங்களும் நடக்கும். குறிப்பாக இங்கிலாந்தில் நடைபெற்ற சாசன இயக்கம் இதில் பிரபலமானதுன்னு சொல்லலாம். அதே போல் ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற தொழிலாளர் போராட்டத்தில் தான் முதல் முறையாக 8 மணி நேர வேலை அப்படிங்கிற கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்த வரிசையில் 1886ஆம் ஆண்டு சிகாகோவில் நடந்த தொழிலாளர் போராட்டமும் ஹேமார்க்கெட் படுகொலை சம்பவமும் தொழிலாளர் போராட்டங்களில் மைல் கற்கள் அப்படின்னு சொல்லலாம். 1889ஆம் ஆண்டு ஜூலை 14ஆம் தேதி அன்னைக்கு பாரிஸில் நடந்த சர்வதேச தொழிலாளர் நாடாளுமன்ற கூட்டத்தில் 8 மணி நேர வேலைக்கான போராட்டத்தை முன்னெடுத்து செல்வது அப்படின்னும் 1890ஆம் ஆண்டு மே 1ஆம் தேதி அன்னைக்கு உலகளாவிய தொழிலாளர்கள் நாள் விடுமுறை நாளாக அறிவிக்கப்படணும் அப்படின்னும் அறைகூவல் விடப்பட்டது. இந்த அறைகூவலின் விளைவாக தான் ஆண்டுதோறும் மே 1 தொழிலாளர் நாள் கொண்டாடப்பட்டது. ஒருங்கிணைந்த தொழிலாளர் கூட்டமைப்பு அப்படின்னு வந்துட்டா மெட்ராஸ் மாகாணத்தின் பங்கு மிகப்பெரியது. காரணம், 1918ஆம் ஆண்டு ஏப்ரல் 27ஆம் தேதி அன்னைக்கு மெட்ராஸ் மாகாணத்தில் தொடங்கப்பட்ட மெட்ராஸ் லேபர் யூனியன் தான் இந்தியாவின் முதல் ஒருங்கிணைக்கப்பட்ட தொழிலாளர் கூட்டமைப்பு. இந்த நிலையில் 1922ஆம் ஆண்டு ஜூலை மாதம் மெட்ராஸ் அலுமினிய தொழிற்சாலை ஊழியர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தை அறிவித்தாங்க. இதை வழிநடத்தியவர் சிங்காரவேலர் என்ற கம்யூனிச சிந்தனை கொண்ட காங்கிரஸ்வாதி. இதுக்கு முன்னதாகவும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் அருகே கடற்கரையில் அடிக்கடி தொழிலாளர்கள் கூட்டத்தை நடத்துவதை வழக்கமாக கொண்டிருந்தார் சிங்காரவேலர். 1923ஆம் ஆண்டு தான் இந்தியாவில் முதல் முறையாக மே தினம் கொண்டாடணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தார் சிங்காரவேலர். அதற்கு முன்னதாகவே 1923ஆம் ஆண்டு ஏப்ரல் 26ஆம் தேதி AITUC குழு உறுப்பினர் சுவாமி தீனந்துக்கு தந்தி ஒன்றை அனுப்பினார். உலகம் முழுக்க தொழிலாளர்கள் மே தினத்தை கொண்டாடி வரக்கூடிய நிலையிலையும் இந்தியாவிலையும் தொழிலாளர் தினத்தை கொண்டாட வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தினார். வழக்கத்துக்கு மாறாக பெரிய கூட்டம் அன்னைக்கு கடற்கரையில் கூடுச்சு. தொழிலாளர்கள், விவசாயிகள் அப்படின்னு நிறைய பேர் கூடியிருந்தாங்க. கூட்டத்துக்கு தலைமை தாங்கினார் ஒரு தமிழர். தென்னிந்தியாவின் முதல் பொது உடைமைவாதி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய சிங்காரவேலர் இந்த கூட்டத்தின் நடுநாயகமாக நின்று கொண்டிருந்தார். சுப்பிரமணிய சிவா உள்ளிட்ட தலைவர்களும் உரையாற்றினாங்க. சாதி, இனம், மொழி, மதம், நாடுகள், எல்லைகள் ஆகியவற்றை கடந்து அதே நேரத்தில் நம்முடைய நாட்டின் உரிமைகளையும் பாதுகாத்து தொழிலாளி வர்க்கத்துக்காக குரல் கொடுப்பதும் போராட்டம் நடத்துவதும் தான் பாட்டாளி வர்க்கத்தின் கடமை அப்படின்னு அன்றைய கூட்டத்தில் தலைவர்கள் முழங்கினாங்க. அன்னைக்கு காலனி ஆதிக்கத்தில் இருந்து விடுதலை என்கிற கோரிக்கையை உலகம் முழுவதும் மையம் கொண்டதால் தொழிலாளர் ஆதரவு கட்சிகள் அதையே முன்னிறுத்தி பெரிய போராட்டங்களை நடத்தினாங்க. அதே நேரத்தில் சீனாவிலும் புரட்சிகள் ஆங்காங்கு வெடித்து கொண்டிருக்க சமயத்தில் இந்தியாவிலும் அதன் தாக்கங்கள் ஏற்பட தொடங்கின. இந்திய விடுதலைக்கு வித்திட்ட நிகழ்வுகளாக அது அமைஞ்சது. இந்தியாவில் சுமூகமான அதிகார மாற்றம் நிகழணும் அப்படின்னா காங்கிரஸாரிடம் அதிகாரத்தை ஒப்படைப்பதை தவிர வேறு வழிகளே அப்படிங்கிற நிலையில் இந்தியா இரண்டாக பிரிக்கப்பட்டு பாரதம் என்கிற பகுதி இந்தியா என பெயரிடப்பட்டு காங்கிரஸ் தலைவர்கள்கிட்ட ஒப்படைக்கப்பட்டது. அதனால் உலக தொழிலாளர்களுடைய 8 மணி நேர உரிமையை நிலைநாட்டிய நாள் மட்டும் கிடையாது. இந்த மே நாள் இந்திய சுதந்திரத்துக்கும் அடித்தளமிட்ட நாளாகவும் இந்த மே நாள் அப்படிங்கிறதையும் மறந்துவிடக்கூடாது. கம்யூனிஸ்ட் கட்சிகள் உள்ளிட்ட கட்சிகளுக்கு மே நாள் ஒரு சம்பிரதாயமான நாளாக இருந்தாலும் இந்திய பாட்டாளி வர்க்கத்தின் மிகப்பெரிய சீதனமாகும் இந்த மே தினம்